ஒண்ணுமே புரியல. என்ன எதுவுமே புரியலையா? ஆமா, எப்படி இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ எங்க அப்பாவோட சந்தோஷத்தை கெடுத்து இங்க ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணதா வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது மட்டும் நடக்க விட மாட்டேன். நீ இத வச்சு ஏதாவது பிளான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்ன வெளியே போக சொன்னதுமே எங்க அப்பாவோட போன்ல இருந்து எனக்கு போன் பண்ணி வச்சுட்டு வந்தேன். வெளியே வந்து நின்னு உள்ள என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் ஏன் போன்ல கேட்டுக்கிட்டு இருந்தேன். அத கேட்டுட்டு தான் உள்ள வந்து எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொன்னேன். இந்தோக்கா வெளியே போங்க. நீங்க இந்துவ எந்த இடத்துல வச்சு ப்ரொபோஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? இப்படிதான் நான் செஞ்சேன்னு உள்ள போய் சொன்னேன்னு வெயி, யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால தேவையில்லாம ஏதாவது ட்ரை பண்ணி அசிங்கப்படாம ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போ. ஓஹோ, ஆ? இப்படி போர்ஜரி வேலை பார்த்து தந்திரம் பண்ணி என்ன தோக்கடிக்க பாத்தியா? விட மாட்டேன், உன்னை நிச்சயமா விட மாட்டேன். இன்னைக்கு உன் வாயாலேயே உங்க 2 பேருக்குள்ள காதலும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல, இதெல்லாம் நாடகம்னு சொல்ல வைக்கிறேன். ஏய், அப்படிலாம் பண்ணிராத. என் அப்பாவோட சந்தோஷத்துக்காக தான் நானும் அவரும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். மத்தபடி எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணும் கிடையாது. ஓ, ஆ, உங்க அப்பாக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா? சரி சரி, அப்படின்னா இந்த விஷயத்த முதல்ல அந்த ஆள் முன்னாடி போட்டு உடைக்கிறேன். ஓ, அப்படியா? இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் என் அப்பாவோட சந்தோஷத்துக்காகவும் இந்த வீட்டோட நிம்மதிக்காகவும் என்ன வேணாலும் செய்வேன். அத கெடுக்க நினைச்சேன்னு வெய்ய விடவே மாட்டேன். உன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சு காட்டு, பாத்துக்கலாம். பாத்துடலாம். ஆனா நான் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கேன்னு நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நானும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன் ஆசை தானே, உன்னால முடிஞ்ச செஞ்சு காட்டு, பாத்துருவோம் நீயா நானானு. ம். எங்க வீட்ல எங்க மாமா சாப்பிட்ட மிச்சத்தை எங்க அக்கா சாப்பிடுவாங்க. நான் பாத்திருக்கேன். பெரியவங்க நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். மாமா, அவங்க சொல்ற மாதிரியே செஞ்சிருங்க மாமா. ஆ? எந்திரி எந்திரி. இந்த பாரு, இதான் சந்தர்ப்பம்னு அட்வான்டேஜ் எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களுக்குள்ள எவ்வளவு புரிதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க எல்லாம் கேம் வச்சீங்க. நாங்க அதை விளையாடணும், அது வேற. ஆனா இப்படி நான் சாப்பிட்ட மிச்சத்தை அவ்வளவு சாப்பிட சொல்றது நல்லா இருக்காது. என்னெல்லாம் அப்படி பண்ண முடியாது. நான் இப்படிலாம் சொல்றேனே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மாப்ள, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க மாப்ள. நல்ல வேலை, இதையும் சொல்லி சமாளிச்சிட்டான். மாப்ள, நீங்க இந்த காலத்து புள்ள வேற மாதிரி யோசிக்கிறீங்க. நாங்க எங்க ஐதீகத்தை சொன்னோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருங்க இருங்க, வந்தாச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு போட்டோ ஷூட் எடுக்க போறோம். போட்டோ ஷூட்டா? அட ஆமா இந்தோக்கா, உங்க கல்யாணத்துல தான் எங்களால போட்டோ ஷூட் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் உங்க 2 பேத்தையும் இப்பதானே பாக்குறோம். அதனால சும்மா சின்னதா ஒரு போட்டோ ஷூட் எடுத்தா நாங்க பின்னாடி ஒரு ஆல்பமா போட்டோ வச்சுப்போம்ல. என்ன சொல்றீங்கப்பா? என்ன செல்வி? ஆமா மாமா, ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. நல்ல நெருக்கமா ரொமான்டிக்கா ஒரு போட்டோ ஷூட் பண்ணிடுவோம். மாமா வாங்க 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 மாமா, வந்து நில்லுங்க. வாங்க. இந்து வாங்க வாங்க. போய் நில்லு. எதுக்கு போயிடலாம்? ஏய், என்ன வேணாங்கறீங்க? கல்யாணம் ஆகி இப்பதான் மறு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இவங்க கொடுத்த ஜூஸ் எல்லாம் குடிச்சீங்க.
ஏதோ டாஸ்க் எல்லாம் பண்ணீங்க. இப்ப இவங்க சந்தோஷமா போட்டோ எடுக்கலாம்னு சொன்னா அதுக்கு மட்டும் ஏன் தயங்குறீங்க? வேண்டானா கேளு புவனா. இங்க பாரு, நீ எங்க மாமா மேல ஆசைப்பட்டு லவ் பண்ணி ஓடி போய் தானே கல்யாணம் பண்ண. நாங்க யாரும் உங்க கல்யாண போட்டோவை பார்த்ததே இல்லையே. அப்பா நீங்க பாத்தீங்களாப்பா? பாட்டி நீங்க பாத்தீங்களா? அண்ணே நீங்க பாத்தீங்களா? பார்க்கல. செல்வி நீயாவது பாத்தியா? நீயும் பார்க்கல. பாருங்க மாமா, யாருமே பார்க்கலையாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல மாமா? கல்யாணமான அன்னைக்கு நீங்க இந்துவை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு போட்டோ தானே கேக்குறாங்க. நீங்க 2 பேரும் நல்லா ஒன்னா நின்னு ஒரே ஒரு போட்டோ, அதுக்கு வேண்டான்னு சொன்னா எப்படி மாமா? என்ன நானே பேசிட்டு இருக்கேன்? குழந்தைங்களா வேணும்ல போட்டோ? கேளுங்க கேளுங்க கேளுங்க. இந்த பாரு, இந்த பசங்க ஆசைப்படுறாங்கல்ல, போட்டோ தானம்மா, எடுத்துக்க. சரின்னு சொல்லு. பாட்டியே சொல்லிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஏய், ஒரு ஃபோட்டோ தானே, எடுத்துக்கலாம். என்ன இப்போ? சரின்னு சொல்லு, அப்புறமா எல்லாம் பார்த்துக்கலாம். வாங்க மாமா. தள்ளிக்கோங்க, கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க எல்லாரும். அண்ணே நான் உங்களை போட்டோ எடுக்கிறேன். சரி எடுங்க. நல்ல ரொமான்டிக்கா போஸ் கொடுங்க பாப்போம்.